ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து மரித்த பிள்ளையை உயிரோடு எழுப்பின ஒரு தெய்வ மனிதன். இன்றைக்கு வாழ்க்கையில என்னுடைய சத்தியம் என்னவென்றால், முடிந்து போன வாழ்க்கையை ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். முற்று பெற்ற வாழ்க்கைக்கு தொடக்கத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிந்தது, இனி ஒன்றுமே இல்லை நினைக்கிற உங்கள் வாழ்க்கையில தேவன் ஒரு ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். இந்த செய்தி கேட்கிற யாரானாலும் எல்லாமே முடிந்தது, என்னை பார்த்து நகைத்தனர், ஆனாலும் அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய காருண்யம் ஒரு நாள் உங்களை கைவிடுவதில்லை. இந்த நாளின் செய்தி என்னவென்றால், ஆண்டவர் ஒரு மனிதனை பயன்படுத்த வேண்டும் என்றால் இங்கே எலிசாவை தேவன் பயன்படுத்தினார். செத்து போன ஒரு பிள்ளையை எலிசா உயிர்ப்பித்தார். ஆனால் அதே வேளையிலே மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டார். இன்றைக்கு வாழ்க்கையில பல நேரங்களிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில there are things happening that which we can never expect. எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. இன்றைக்கு முடிந்து போன வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது எப்படி என்பதை குறித்து ஒரு 7 குறிப்புகளை புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். வேதம் இருக்குமானால் எங்களோடு நீங்களும் இந்த தியானத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ள அன்பாய் கேட்கிறேன். எங்களுடைய செய்தியுடைய தலைப்பு அன்பாவுடைய இது சத்திய தியானத்தின் வார்த்தை. அதிகமாக வேதத்தை மட்டுமே நாங்கள் பேசுகிறோம், வேதத்திற்கு புறம்பே எதுவும் பேசுவதில்லை. எனவே திருமறை தியானம், எனவே இந்த திருமறை தியானத்திற்கு அன்போடு அழைக்கிறோம். என்னுடைய செய்திகளை கேளுங்கள். எனக்குரிய 7000க்கு மேற்பட்ட செய்திகளை இந்த ஊடகத்திலே தேவ கிருபையினாலே தேவ தயவினாலே பதிவேற்றம் செய்ய ஒன்று இரக்கம் பாராட்டியிருக்கிறார். ஆனாலும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், தேவன் வார்த்தை தந்தார், அதை பிரசித்திப்படுத்த வேண்டும் என்கிற ஆசையும் ஆதங்கம் உண்டு. எனவேதான் வார்த்தையை பேசுகிறோம். இதனாலே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், அந்த பிள்ளை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை அது. ஆனாலும் அந்த பிள்ளை செத்து போயிற்று. 20ஆம் வசனம், அது அவன் மடியிலே இருந்து செத்து போனான். கவனிக்க வேண்டும், ரொம்ப நாள் இந்த குடும்பம் தேவன் நேசிக்கிற குடும்பம். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். எலிசா தன்னோடு சொன்ன வார்த்தையின்படியே. சில நேரங்களிலே நம்முடைய வார்த்தைக்கும் வாழ்க்கை நடக்கிற சம்பவங்களுக்கும் தொடர்பு இருக்காது. வார்த்தை வேறு, நடக்கிற சம்பவங்கள் வேறு. ஆனால் திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் பார்வையில் வேதம் அல்ல, வேதத்தின் பார்வையில் நீங்கள். உங்களை வைத்து தேவனை இடைப்படாதிருங்கள். தேவனுடைய வார்த்தை, அன்பானவர்களே, அவருடைய பார்வையில் உங்களை பாருங்கள். புரிய நினைக்கிறேன். அவருடைய பார்வையில் உங்களை பாருங்கள். உங்கள் பார்வையில் ஆண்டவரை பார்க்காதிருங்கள். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, ஆனால் தேவனுடைய அறிவு நிறைவானது. எனவே உங்கள் பார்வையில் ஆண்டவர் அல்ல, ஆண்டவர் பார்வையில் நீங்கள். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அதாவது அந்த பிள்ளை தேவன் சொன்ன, எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அடுத்து அந்த பிள்ளை வளர்ந்தான். பாருங்கள், ஒரு இன்பமான, ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்பம். இது தேவனுடைய வார்த்தையின்படியே பிறந்த ஒரு பிள்ளை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஆனால் அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கவனியுங்கள். அந்த 20ஆம் வசனத்துல, அந்த பிள்ளை தாயின் மடியிலே செத்து போனான். துக்கமான ஒன்று அல்லவா? தேவனுடைய வார்த்தையின் மேல் சந்தேகம், ஊழியன் மேல் சந்தேகம், அழைத்தவர் மேல் சந்தேகம், அழைப்பின் மேல் சந்தேகம், வார்த்தையின் மேல் சந்தேகம். இது இயல்பான ஒன்று. இன்றைக்கு ஒரு 7 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இழந்து போன ஒன்றை எப்படி திரும்ப பெறுவது என்பதை குறித்து ஒரு 7 காரியங்கள். வாட் எவர் இட் மே பி. அது சுகமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம்,
கிருபையா இருக்கலாம், இது ஒன்றா இருக்கலாம். How to recover? முதலாவது, தேவன் பயன்படுத்துகிற எல்லா காரியங்களுமே பலவீனமான காரியங்கள். 22 வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அவள் தன் புருஷனிடத்துல ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடத்திற்கு நான் போக வேண்டும், போகும்படிக்கு வேலைக்காரரையும் ஒருவரையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று அவள் சொல்ல சொன்னாள். கவனியுங்கள், இதே சம்பந்தம் இருக்கிறதா? ஒரு வேலைக்காரன், ஒரு கழுதை. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், தேவன் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்த அற்பமானவர்களை, இழிவானவர்களை, ஒன்றுமில்லாதவர்களை, நம்ம கோபத்தில் அடிக்கடி சொல்லுவோம், திட்டுவோம், கழுதை உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே. யோசித்து பாருங்கள். God use simple people and humble people. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை a young man. ஆண்டவர் அன்பானவர்களே, நினைக்கிறோம் அவரை பயன்படுத்துவார், இவரை பயன்படுத்துவார், இவரை இல்லை, உங்களையும் தேவன் பயன்படுத்த முடியும். God can use anyone. இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஒரு வேலைக்காரனையும் ஒரு கழுதையும். செத்து போன ஒரு பிள்ளைக்கு மாற்று வழிகளை தேடுவதற்கு நிறைய வழி உண்டு, அவருக்கு தெரியும். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், God use weak people for his blessing. அவருடைய ஆசீர்வாதத்திற்கு, உயர்வுக்கு ஆண்டவர் எளிமையான மக்கள், ஆங்கிலத்துல யங் மேன், இரண்டாவது ஒரு கழுதை. ஆண்டவர் பயன்படுத்துவது எல்லாமே அற்பமானது, மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நம்ம நினைக்கிறோம் அவரை கொண்டு செய்வார், இவரை கொண்டு செய்வார், இவரை கொண்டு செய்வார். இல்லை, ஆண்டவர் யாரை கொண்டும் செய்வார். இது உங்கள் வாழ்க்கை அனுபவமா இருக்கலாம். நான் ருசித்து பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நினைச்சேன் இப்படிதான் நடக்கும்னு, அப்படி நடக்கவே இல்லை. எதிர்பாராத காரியங்களை தேவன் செய்கிறவர், நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை செய்கிறவர். நான் ஒரு அந்நிய தேசத்துல இப்போது இருக்கிறேன். என்னை அழைத்த எனக்கு அறிமுகமான 2 போதகர்கள், ஒருவருக்கு ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன், இன்னொருவருக்கு இன்னொரு பலவீனம், கூட்டம் நடத்த முடியாத ஒன்று. 2 பேர், ரெண்டு இடமே கைவிடப்பட்டது. இன்னொரு அது ஒரு குஜராத் சபை, அது இந்தியும் குஜராத் பேச சபை, அங்கே பேச வேண்டும். அங்கே வாசல் அடைக்கப்பட்டது, போக முடியாத சூழ்நிலை. அதாவது இரவு நேரத்துல திரும்பி வர முடியாது, பெரிய தூரமான ஒரு 4 மணி நேரம் பிரயாணம். நான் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு திரும்ப வர முடியாது, அங்க அதுவும் அடைக்கப்பட்டது. ஆனால் அன்று எதிர்பார்க்காத வாசல்களை கத்த திறந்தார், எதிர்பார்க்காத மனிதர்களை கத்த திறந்தார், எதிர்பார்க்காத உதவிகளை தேவன் செய்தார். அது மட்டுமல்ல, ஒரு முறை செய்தி கேட்டார்கள், அடுத்த முறையும் வரும்படி திரும்பமாக வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறார்கள், அடுத்த முறை வரும்படி. நான் சொல்லுவது கருத்து, நாம் சிலர் நினைக்கிறோம் இப்படித்தான் தேவன் காரியங்களை செய்வார். இல்லை, தேவன் காரியங்களை செய்வதற்கு நமக்கு ஒரு வழி தெரியும், அவருக்கு 1 கோடி வழி தெரியும். இந்த முதல் குறிப்பு, God use weak people. God use weak vessels. ஒரு சின்ன யங் மேன், இரண்டாவது ஒரு கழுதை, மூன்றாவது அன்பானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் you must have a zeal. ஒரு வேகம் இருக்கணும், விருப்பம் இருக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் விருப்பம் இல்லாத மக்களுக்கு எதையும் செய்ய மாட்டார். இன்னைக்கு நீங்கள் விரும்பாத ஒன்று இதை உங்களுக்கு திணிக்க மாட்டார். நீங்கள் விரும்புங்கள், இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும். நான் 70களில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். 38-70 அன்னைக்குதான் என்னுடைய ஞானஸ்நானத்தின் நாள். நான் வீட்டுக்கு வந்த அடுத்த நிமிடமே என்னுடைய, அன்றைக்கு நான் பியூசி படித்துக் கொண்டிருக்கிறேன் தாம்பரத்துல. நான் வந்து அன்றைக்கே என்னுடைய புக்ல, நோட் புக்ல ரெனன் மார்ட்டின் ஒரு புக் இருக்கும். அப்பெல்லாம் எல்லா டெக்ஸ்ட் புக்லயும் நோட்லயும் பாஸ்டர் ஸ்டீவன் தேவகுமார் எழுதினேன். 2 காரணங்கள். எனக்கு அந்த பேர் மறந்து போனது.
ஸ்டீஃபன் தேவகுமார் புதிய பெயர் அன்னைக்குதான் கொடுத்தா வச்ச சிஸ்டர் சாவல் நவ்ரோஜி தான் அந்த பெயர் வைத்தார்கள். எனக்கு மறந்து போய்விடக் கூடாது என்று எல்லாவற்றையும் எழுதி வைத்து விட்டேன். என்னோட புக்ஸ்ல, நோட் புக்ஸ்ல, டெக்ஸ்ட் புக்ல, சொல்ல போன விட்டு சவர கூட எழுதிட்டேன். என் தாய் படிக்க தெரியாது. பாருங்கள், காலப்போக்கிலே அது அப்படியே மாறிற்று. அப்படி எனக்கு பாஸ்டர் என்னன்னு தெரியாது. ஏதோ ஒரு ஆசை. போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார் எழுதின 70 தேவர் அப்படியே அதை மாற்றி கொடுத்தார். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், கவனியங்கள், நீங்கள் விரும்புங்கள், தேவன் அதை அப்படியே செய்வார். ஜீல் 23 அவள் சொன்ன வார்த்தை, அப்பொழுது அவன் சொன்னான், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்ல, நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அவள் சொன்ன வார்த்தை, அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியிருக்கு என்று சொல்லி. கவனித்து பாருங்கள், எல்லாம் சரிதான், ஆனால் போக வேண்டும். உலகம் அடிக்கடி நம்முடைய விசுவாசத்தை குறைப்பதற்கு, நம்ம வீழ்த்துவதற்கு 1000 நன்மையான காரியங்களை சொல்லலாம். அதை கேட்பதற்கு அது உண்மை போல தோன்றும், ஆனா உண்மை அல்ல. இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு போக வேண்டியது என்ன? அதுக்கு அப்படித்தானே கேட்கிறாங்க. இன்னைக்கு ஆலயத்துக்கு போகணும், இன்னைக்கு ஏன் ஊழியம் செய்யணும், நீ ஏன் போகணும், நீ இல்லைன்னா வேற ஒருத்தர் இல்லையா, நீதான் முக்கியமா? இன்னைக்கு அனைவருடைய பெற்றோர்கள் சொல்லுகிற வார்த்தை பிள்ளைகள், நீதான் ஊழியத்துக்கு போகணும், நீதான் அங்க போய் சபையில வேலை செய்யணுமா? யோசித்து பாருங்க, இன்றைக்கு நீங்கள் போக வேண்டியது என்ன என்று கேட்கிறார். அன்பான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை தடை செய்யாதிருங்கள். ஆலயத்திற்கு, ஊழியத்திற்கு, ஊழியத்தின் காரியங்கள் தடை செய்யாதிருங்கள். நான் நிறைய பார்த்துட்டேன். தடை செய்த அநேக பிள்ளைகள் குடிகார பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஒரு காலத்துல இது ஒரு பொறாமை, என் பிள்ளைதான் கிடைச்சானா, வேற யாருமே உங்களுக்கு தெரியலையா? ஹலோ, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது ஒரு பெரிய வாய்ப்பு. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது பெரிய ஸ்லாக்கியம். இத்தனை பெரிய ஸ்லாக்கியம் பெற்றோர் பூமியில் எவரும் இல்லை. என்னை விட மேலான பூமியில் இருக்கிறார்கள். சிறப்பானவர்கள், படித்தவர்கள், அதிகமாக பாண்டித்யம் பெற்றவர்கள், இலக்கண இலக்கியத்தோடு கூட வேதத்தை ஆழமாய் போதிக்கக்கூடிய ஏராளமான தமிழகத்தில் இருக்கிறார்கள். என்னவோ தேவன் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அனுப்பினார். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவள் கழுதையின் மேல் சேனம் வைத்து ஏறி தன் வேலைக்காரன் நோக்கி, இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே. இந்த வார்த்தையை கூட்டிட்டு காட்ட விரும்புகிறேன். எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே. அவருடைய ஓட்டத்தை தடை செய்ய ஏராளமான மக்கள், கணவன் மனைவி, குடும்பத்தில் இருக்கிறார்கள், உறவுகளில் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் கடந்த மாதத்துல மார்ச் மாதம் வெஸ்ட் ஆப்பிரிக்கா வரை கானாவுக்காக போக தீர்மானித்தேன். அங்கு சில கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டது. அதிக எதிர்ப்பு, பிள்ளைகள் எதிர்ப்பு, உறவுகள் எதிர்ப்பு, குடும்பமே எதிர்ப்பு என்றால் அது மோசமா. எனக்கு காரணம், அங்கு போய் வந்த ஒருவர், என் குடும்பத்துல ஒரு மகள், சிறு வயது, போய் வந்த அடுத்த வாரத்தில் அவர் மரித்து போனாள். அங்கிருந்த சூழ்நிலையினால. அது நியாயமானதுதான். எல்லாரும் எதிர்ப்பு, எதுக்கு போனோம், ஏன் போனோம்? தேவர் அங்கே வல்லமையாய் பயன்படுத்தினார். அநேக மக்கள் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள், ஊழியர்கள் பலப்படுத்தப்பட்டார்கள். இன்றைக்கு கூட அந்த செய்தியை நான் சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த செய்திகளை பார்த்தேன், மெசேஜ்ல பார்த்தேன். தேர் பிளஸ்ட். அநேக ஊழியர்கள், போதகர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். நான் சொல்ல வந்த காரணம் சரிதான். உலகம் என்னைக்கு அப்படிதான் சொல்லும். நீதியை போல, சத்தியத்தை போல, உண்மையை போல ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாய் சொல்லும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், சரிதான், எங்கும் வழியில் எங்கும் நில்லாதே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆரம்பித்த ஓட்டத்தை தொடர்ந்து ஓடு. டோன்ட் ஸ்டாப் இட். நான் சொல்ல வந்த காரணம் ஜீல். சரிதான், உலகம் சொல்லும், உலகம் 1000 கற்பனைகளை சொல்லும். உலகத்தினுடைய வார்த்தைகளை நாம் கேட்போமானால் நிச்சயத்துக்கு போக முடியாது. இந்த வார்த்தை சொல்லுகிறது, எங்கும் நில்லாதே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த ஓட்டத்தை நிறுத்தாதே. உன் ஓட்டத்தை நிறுத்தாது. வழியில் என்னை கேட்கிற ஊழியர்களே, டோன்ட் ஸ்டாப் யுவர் மினிஸ்ட்ரி. டோன்ட் குவிட். மாடல் இருக்கலாம், ஏமாற்றங்கள் இருக்கலாம்,
தோல்விகள் இருக்கலாம், எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் உண்மை பாராட்டாமல் இருக்கலாம். நிறுத்தாதே, ஜெபத்தை நிறுத்தாதீர்கள், ஊழியத்தை நிறுத்தாதீர்கள், உங்களுடைய தேவன் கொடுத்த அந்த அழைப்பை நிறுத்தாதீர்கள். அடிக்கடி எனக்குள் யோசிப்பது உண்டு. வார்த்தையை பேசுகிறோம், வார்த்தை யாரும் கனம் பண்ணுவதில்லை, வார்த்தை யாரும் மதிப்பதும் இல்லை, வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் இல்லை. இந்த பாடல், இந்த அவுட்வர்ட் காரியங்கள், தீர்க்க தரிசனங்கள், இந்த பீ ஓட்டுறது, பிசாசு ஓட்டுறது, இதோ ஒரு தீர்க்க தரிசனங்கள் வெரி பாப்புலர். அது தெரியும். அவன் கற்றுக் கொடுத்த வார்த்தை, வழியில் எங்கும் நில்லாதே. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, டோன்ட் ஸ்டாப். ஒரு போய் இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், மக்களுடைய பாராட்டு இல்லாமல் இருக்கலாம். டோன்ட் ஸ்டாப் இட். நான் சொல்ல அந்த வார்த்தை, the zeal to run for God. இந்த ஓட்டத்தை தடை செய்யாதே. போல் சொல்லுகிறார், உங்கள் ஓட்டத்தை தடை செய்தவன் யார்? டோன்ட் ஸ்டாப் யுவர் காலிங். உங்களுடைய அழைப்பை நிறுத்தாதீங்க. உங்களுடைய அழைப்பு இதுதான், go on. அடிக்கடி நான் சொல்லுகிற வார்த்தை, சூழ்நிலை தற்காலிகமானது, உடைய அழைப்பும் அபிஷேகம் நிரந்தரமானது. டோன்ட் ஸ்டாப் இட். மூன்றாவது நம்புகிறேன், பி ஃபெய்த். 26ஆம் வசனம், கர்மேல் பர்வத்திற்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள். தேவனுடைய மனுஷன் தூரத்தில் அவளை வர கண்டு தன் வேலைக்கான கேயாசியை பார்த்து, ஒரு சூழ்நிலையால் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அவள் சுகமில்லை, பிள்ளை செத்து போனது, கணவன் கவனிகள், அதாவது அவளுக்கு ஏற்ற கணவன் அல்ல. இப்படி சொன்னவங்க புரியும், இப்படி சொன்னவங்க புரியும். கவனிங்க, அவர் மாற்று கருத்துக்களை உடையவன். ஹஸ்பண்ட் இஸ் டிஃபரெண்ட். எல்லாருக்கும் எல்லாம் அப்படி அமைவது இல்லை. ஆனாலும் அன்பானவர்களே, நீங்கள் நீங்களாக இருங்கள், கர்த்தர்களை மாற்றுவார். என் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான், ஒரு கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. பயங்கர பாடு, பயங்கர போராட்டம், பயங்கர பிரச்சனை. ஆனால் இன்றைக்கு எவர்கள் என்னை பரியாசம் பண்ணினார்களோ அவர்கள் எல்லாரும் தேவன் இன்றைக்கு சந்தித்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார். டோன்ட் லீவ் இட். நான் சொல்றது, இந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க. அது அந்த வார்த்தை போட்டிருக்குது, எழுதியிருக்கிறார். அதாவது அந்த பிள்ளை சுகமா இருக்கிறார் என்று கேட்டான். அவள் சுகந்தான் என்று சொன்னாள். இது எப்படி இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? பிள்ளை செத்து போச்சு, கணவர் வித்தியாசமானவர், நம்பிக்கை போயிற்று. இவர் வாக்கு தத்தத்தின் பிள்ளை, ஊழியன் சொல்லிதான் அந்த குழந்தை பிறந்தது, தேவனுக்கு பணிவிடை செய்கிற மகள். நான் சொல்ல வந்த வார்த்தை கவனிங்க, she is a broken hearted, husband is different man. பிள்ளை செத்து போச்சு. அதனால சொல்ற, it is well. தமிழ் வாசிக்கிறேன். அவள் சொன்னாள், சுகந்தான் என்று சொன்னாள். முறுமுறுப்பு இல்லை, பட்டிமன்றங்கள் இல்லை, வாதங்கள் இல்லை, விவாதங்கள் இல்லை. நீ இப்படி சொன்னீங்களே, இப்படி சொன்னீங்களே, இன்னைக்கு அப்படித்தானே விசுவாசம் கேட்கிறாங்க. பாஸ்டர் அப்படி சொன்னீங்களா, இன்னைக்கு இந்த மாசம் வாக்குத்தை அப்படி கொடுத்தீங்களே, நடக்கலையே. யோசித்து பாருங்கள். இட் பேஸ்ட் ஆன் யுவர் பர்சனல் லைஃப். வார்த்தை உண்மை, வார்த்தை வார்த்தை நிறைவேறாவிட்டால் வார்த்தையிலே தவறு இல்லை, என்னிடத்திலே தவறு. கோளாறு எங்கிட்டதான். உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். இன்னைக்கு மக்களுக்கு தங்களை உய்த்து ஆராய்ந்து பார்க்க முடியல. ஆல்வேஸ் அக்யூஸ் அதர்ஸ். சபைக்கு வராது பல காரணங்கள். அவரால் வரல, இவரால் வரல, அவரால் வரல, இல்லை. இவனுக்கு எல்லாமே எதிர்மறை. கணவன் சரி, ஒத்து வராத கணவன், பிள்ளை செத்து போயிட்டு. ஆனா சொல்றா, நலம்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதே பிள்ளையே, இதுதான் விசுவாசத்தின் வார்த்தை. எல்லாமே உங்களுக்கு இல்லாம போகலாம், எல்லாமே எதிராக இருக்கலாம், எல்லாமே எதிர்மறையா இருக்கலாம். பட் சே ஆல் வெல். அவர் சொன்ன வார்த்தை, எவ்ரிதிங் வெல், இட் இஸ் வெல். சொல்ல முடியுமா? அடிக்கடி முறுமுறுப்பு, தர்க்கிப்பு, குற்றச்சாட்டு, சின்ன சின்ன காரியங்களுக்கும் தேவனை குற்றப்படுத்துவது, ஊழியனை குற்றப்படுத்துவது. பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டர் அம்மா சரியில்லை, உனக்கு எதுவுமே சரியில்லை, பிள்ளை செத்து போயிற்று, கணவன் வித்தியாசமானவர். ஆனால் சொல்லுகிறாள், நலம்தான். அதுதான் விசுவாசத்தின் வாழ்க்கை. அடுத்து ஒரு சொல்ல போற,
அவருடைய ஜெப வாழ்க்கை. 33 அந்த வார்த்தை சொல்லுகிறது, எலியா வீட்டுக்கு வந்த போது அந்த பிள்ளை கட்டிலே சித்து கிடந்தான். அவன் போய் தங்கள் அவருடைய ஊருக்கு பின்னாக கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். 2 தேவ பிள்ளைகளே, எல்லாம் முடிந்த போது டோன்ட் கிவ் அப். உங்கள் ஜனங்கள் மாற்றங்களை உண்டு பண்ணும். செத்து போன பிள்ளை அடக்கம் பண்ணப்பட வேண்டியதுதான் அடுத்த வேலை. ஆனாலும் டோன்ட் கிவ் அப், ஜெபத்தை விட்டு விடாதிருங்கள். அந்த வார்த்தையை படிக்கிற கேளுங்கள். 33 அவள் வேண்டுதல், கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். யோசித்து பாருங்கள். என்னை கேட்டுக்கொண்டு எல்லாம் முடிந்து விட்டது, நம்பிக்கையற்று போயிற்று. நீங்கள் இதை போல இல்லாவிட்ட இதை போன்று ஏதோ ஒன்று வாழ்க்கையை நிகழ்ந்திருக்கலாம். டோன்ட் கிவ் அப் பிரேயர். ஜெபத்தை விட்டு விடாதிருங்கள், நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். உடைய திறந்த கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் பலப்படுத்துங்கள். தேவன் அநீதி உள்ளவர் அல்ல, நீதி உள்ளவர். எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பார். அந்த வார்த்தை சொல்கிறது. அவள் கவனிங்கள், ஜெபித்தாள். அடுத்த ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். 34ஆம் வசனம். அதாவது ஒரு இன்வால்வ்மெண்ட். அந்த வார்த்தையை கொஞ்சம் படிச்சு பார்த்து திரும்ப 34 கிட்டே போனான். அவன் அதாவது பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கையில் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, உங்களையே அந்த சூழ்நிலைக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்வது. திரும்ப படிக்கிறேன். சித்து போன பிள்ளை, அந்த பிள்ளையின் வாய் தன் வாயிலும், கண்கள் அவன் கண்கள் மேலும், உள்ளங்கை அவன் உள்ளங்கையில் மேலும், பாரம், வேதனை. அதாவது அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு இன்வால்வ்மெண்ட். இது ஊழியர்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். 2 பிள்ளையே மரித்து போற உலகம், அதாவது அவங்களும் ஒத்து போறோம்னு சொல்லுது. அந்த பாரம், அந்த வேதனை, அந்த கண்ணீர். அதாவது உங்களையே அதில் இணைத்துக் கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள். என்னதான் போல் சொல்லுகிறார். அழுகளோடு அழுங்கள், துக்கப்படுவதோடு துக்கப்படுங்கள். தேவன் அதை நிச்சயம் கனம் பண்ணுகிறார். ஆரோக்கியம் சொல்ல விரும்புகிறேன். பொறுமை. அந்த வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தை அங்கும் இங்கும் உலாவினான், திரும்பவும் கிட்ட போனான், திரும்பவும் குப்புறப்படுத்தான், எழுதலும் தும்பிற்று. அந்த வார்த்தை போய் நினைக்கிறேன். அங்கும் இங்கும் உலாவினான். தேவன் இஸ் நாட் இன்ஸ்டன்ட் காட், இஸ் காட் ஆஃப் சிஸ்டமேட்டிக், ஸ்லோ பட் ஸ்ட்ராங். நிதானமாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். அந்த வார்த்தை அங்கும் இங்கும் உலாவினான், அரைவீட்டுக்குள்ளே. never give up. 2 ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, don't give up. அந்த வார்த்தை திரும்பவும். அது மட்டுமல்ல, 7 தரம். இவன் ஆண்டவர் உடனடியா காரியங்களை செய்வதில்லை. God has his own way. God has his own plan. God has his own purpose. அவருக்கு என்று சில வழிகள் இருக்கிறது. உலகத்திலே சொல்றாங்க தனி வழி. அப்படினால் படைத்தவருக்கு அதை விட பெரிய வழி தெரியும். சொல்ல குறிப்பு பொறுமை. அங்கும் இங்கும் உலாவினான், திரும்பவும் திரும்பவும் திரும்பவும். விட்டு விடாதே, தொடர்ந்து பின் செல்லுவோம். துணையாளர் முன் செல்கிறார். கடைசியாக 35ஆம் வசனம், 35, 36. பிள்ளை கண்களை திறந்தது. ஆமென் சொல்லுங்களா? வெற்றி உங்கள் கையில். பிள்ளை கண்களை திறந்தது. அடுத்த வார்த்தை சூனேமியாளை அழைத்து கொண்டு போ. அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் வந்த போது உன் குமார் எடுத்து கொண்டு போய் என்றாள். அவன் அதை பிள்ளை எடுத்து கொண்டு போய் வெளியே போனாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புதேவ பிள்ளையே,
டோன்ட் கிவ் அப். வெற்றி. திரும்ப சொல்லுகிறேன், கண்களை திறந்தது. நான் சொல்ல வார்த்தை, கொண்டு போ. திரும்ப நான் சொல்ல இந்த கருத்து, தேவன் பலவீனமான மக்களை பயன்படுத்துகிறார். யங் பீப்புள், கழுதை. ஆனால் அந்த பாரமானம் எங்கும் திரும்பி பார்க்க வேண்டாம். டோன்ட் ஸ்டாப் எனிவேர். உலகம் நிறைய சொல்லும், அவள் நல்லவர்கள் தான், அன்பு கூறுவது தான். ஆனா அவரை விட அவள் அன்பு கூறுவதில் ஒன்றும் இல்லை. அவள் சொல்வது அதாவது அவள் நம்ம அன்பு கூறுவது இருக்கலாம், ஆனா அன்பு கூற இல்லை. விசுவாசத்திலிருந்து நம்மை வழுவி போக பண்ண, நம்முடைய விசுவாசத்தை சீர்குலைக்க, நம்பிக்கை குலைக்க, தேவனுக்கு தூரப்படுத்த வேண்டாம். வழியில் எங்கும் நிற்க வேண்டாம். கோவால் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவளை நடத்துவார். மூன்றாவது விசுவாசம். ஜெபத்தை விடாதீங்க, விசுவாசத்தை விடாதீங்க. கவனிங்கள், பொறுமையா இருங்க. வெற்றியை கர்த்தர் உங்க கையில தருவார். மரித்து போன பிள்ளை உயிர்ப்பித்த ஆண்டவர், மரித்து போன கனவுகள், மரித்து போன உங்களுடைய தரிசனங்கள், மரித்து போன உங்களுடைய ஜெப வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் இழந்து போனீர்களோ திரும்ப பெறுவீர்கள். எடுத்துக்கொண்டு போ. God will return everything. Restore, return, be patient, be faith. அன்பானவர்களே, don't give up. ஜெபத்தை விடாதீங்க, விசுவாசத்தை விடாதீங்க. உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்ச காலம்தான், வெற்றி நிச்சயமா உங்களுக்கு தருவார். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மியான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். முடிந்து போன வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவரே, முற்று பெற்ற வாழ்க்கைக்கு தொடக்கத்தை கொடுக்கிறவரே, எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து நகைத்தனர். ஆனாலும் உம்முடைய அன்பு எங்களை கைவிடவில்லை, உம்முடைய இரக்கங்களை கைவிடவில்லை. உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது, உம்முடைய காருண்யம் பெரியது. கேட்டது போல அந்த ஜீல், அந்த விசுவாசம், உலகமே எதிர்த்தாலும் நலம்தான் என்று சொல்லுகிற அந்த அறிக்கையின் வாழ்க்கை தேவனைகளுக்கு தந்து உடைய நாமத்தை மேயப்படுத்தும். இரக்கம் செய்யும், இரக்கம் பாராட்டும். யாரெல்லாம் மரித்து போன இருக்கிறார்களோ, மரித்து போன வாழ்க்கை, மரித்து போன விசுவாசம், மரித்து போன நம்பிக்கை, லார்ட் ப்ளோப் எல்லாவற்றையும் மாற்றுவீராக. கண்களை திறப்புவீராக, உயிர்ப்பிப்பீராக. அந்த உலகம் பார்க்கிற அளவுக்கு அவர்களை ஆஸ்வதிப்பீராக. அப்படியே செய்யும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போக வேண்டாம், இலக்கரித்து போக வேண்டாம். தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். வாக்குத்தத்தத்தை நம்புங்கள், சார்ந்து கொள்ளுங்கள். இருளான நேரங்களிலும் அவர் வெளிச்சமாயிருப்பார். God bless you. ஆமென். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.